அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்எஸ்ஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான 50 வினாக்கள் என்னென்னன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பயிர் எது? ஆன்சர் பருத்தி. 2வது கொஸ்டின், கரும்பு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எங்கு உள்ளது? ஆன்சர் கோயம்புத்தூர். 3வது கொஸ்டின், குடிமக்கள் காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெற்ற நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். 4வது கொஸ்டின், நைட்ரஜன் அடங்கிய ஒரு பொதுவான உரம் எது? ஆன்சர் யூரியா. 5வது கொஸ்டின், நாசிக் நகரம் அமைந்துள்ள நதிக்கரை எது? ஆன்சர் கோதாவரி. 6வது கொஸ்டின், ரப்பரை பதனிடுவதற்காக பயன்படுத்தப்படும் தனிமம் என்ன? ஆன்சர் சல்பர். 7வது கொஸ்டின், கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார்? ஆன்சர் ஊராட்சி தலைவர். 8வது கொஸ்டின், உலகிலேயே பெரிய காப்பியம் எது? ஆன்சர் மகாபாரதம். 9வது கொஸ்டின், கோதாவரி நதி சங்கமிக்கும் கடல் எது? ஆன்சர் வங்காள விரிகுடா. 10வது கொஸ்டின், பேக்கிங் சோடா என்பது என்ன? ஆன்சர் சோடியம் பைகார்பனேட். 11வது கொஸ்டின், இந்தியாவில் நீண்ட காலம் மக்களவை சபாநாயகராக திகழ்ந்தவர் யார்? ஆன்சர் பல்ராம் ஜாக்கர். 12வது கொஸ்டின், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கான உயர்நீதிமன்றம் எங்கு உள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. 13வது கொஸ்டின், இந்தியாவில் அரசியல் சார்ந்த முதல் அமைப்பு எது? ஆன்சர் பங்கபாஷா பிரகாசிக சபை. 14வது கொஸ்டின், மகாத்மா காந்தி ஹரிஜன் என்ற பத்திரிகையை துவங்கிய ஆண்டு என்ன? ஆன்சர் 1933. 15வது கொஸ்டின், தீப்பாறைகள் சிதைவுறுவதால் உருவாகும் மண் எது? ஆன்சர் கரிசல் மண். 16வது கொஸ்டின், வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆடம் ஸ்மித். 17வது கொஸ்டின், பெருங்குளம் அமைந்துள்ள பகுதி எங்கு இருந்தது? ஆன்சர் மொகஞ்சதாரோ. 18வது கொஸ்டின், தமிழ் வளர்த்த தலைச்சங்கம் இருந்ததாக கூறப்படும் ஆற்றங்கரை எது? ஆன்சர் தென்மதுரை. 19வது கொஸ்டின், ஐக்கிய நாடுகளின் சபை தோற்றுவிக்கப்பட்ட வருடம்? ஆன்சர் 1945. 20வது கொஸ்டின், புவியின் பெரிய தட்டு எது? ஆன்சர் பசிபிக் தட்டு. 21வது கொஸ்டின், சமண சமயத்தாரின் முக்கியமான தொழில் என்ன? ஆன்சர் வணிகம். 22வது கொஸ்டின், கலிங்கத்தின் மீது 8 ஆண்டுகள் படையெடுத்தவர் யார்? ஆன்சர் அசோகர். 23வது கொஸ்டின், அலுமினியத்தின் முக்கிய தாது எது? ஆன்சர் பாக்சைட். 24வது கொஸ்டின், மின் கம்பிகள், வானூர்தி மற்றும் ராக்கெட்டின் பாகங்கள் தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் அலுமினியம். 25வது கொஸ்டின், வைட்டமின் பி12 வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் சைனோகோபாலமைன். 26வது கொஸ்டின், நியூக்ளியான்கள் என்பது எவற்றை கொண்டிருக்கும்? ஆன்சர் புரோட்டான் மற்றும் நியூட்ரான். 27வது கொஸ்டின், பாராமீட்டரை கண்டறிந்தவர் யார்?
ஆன்சர் டாரிசெல்லி. 28வது கொஸ்டின், கிரீஸ் நாட்டின் தலைநகரம் எது? ஆன்சர் ஏதென்ஸ். 29வது கொஸ்டின், ஷாம்ஷெட்பூரில் அமைந்துள்ள நதிக்கரையின் பெயர் என்ன? ஆன்சர் ஸ்வர்ணரேகா. 30வது கொஸ்டின், ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 5 ஆண்டுகள். 31வது கொஸ்டின், சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1918. 32வது கொஸ்டின், பியூட்டோரிகோ அகழி காணப்படும் கடல் எது? ஆன்சர் அட்லாண்டிக் பெருங்கடல். 33வது கொஸ்டின், இந்தியாவின் நயகரா நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுவது? ஆன்சர் அதிரப்பள்ளி. 34வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் இரும்பு தாதுகள் அதிகம் காணப்படும் இடம்? ஆன்சர் கஞ்சமலை. 35வது கொஸ்டின், மகாத்மா காந்தியை நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து என்று புகழ்ந்துரைத்தவர் யார்? ஆன்சர் ஜீவானந்தம். 36வது கொஸ்டின், சிரிக்கும் வாயு என்று அழைக்கப்படும் வாயு எது? ஆன்சர் நைட்ரஸ் ஆக்சைடு. 37வது கொஸ்டின், அழுது அடி அடைந்த அன்பர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? ஆன்சர் மாணிக்க வாசகர். 38வது கொஸ்டின், கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை எது? ஆன்சர் கல்வெட்டியல். 39வது கொஸ்டின், பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் யார்? ஆன்சர் அசோகர். 40வது கொஸ்டின், தம்மா என்பது எந்த மொழி சொல்? ஆன்சர் பிராகிருத மொழி. 41வது கொஸ்டின், யாருடைய ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? ஆன்சர் அசோகர். 42வது கொஸ்டின், அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார்? ஆன்சர் சார்லஸ் ஆலன். 43வது கொஸ்டின், வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது? ஆன்சர் தொல்லியல். 44வது கொஸ்டின், வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்? ஆன்சர் அசோகர். 45வது கொஸ்டின், வடுவூர் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் திருவாரூர். 46வது கொஸ்டின், பள்ளிக்கூடத்தை முதலில் உருவாக்கியவர்கள் யார்? ஆன்சர் ரோமானியர்கள். 47வது கொஸ்டின், காந்திஜிக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். 48வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எது? ஆன்சர் சென்னை. 49வது கொஸ்டின், திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் பரஞ்சோதி முனிவர். 50வது கொஸ்டின், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று கூறியவர்? ஆன்சர் பாலகங்காதர திலகர். மேலும் இது போன்ற வீடியோக்கு நமது சேனல் தம்ஸ் அப் 888 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.